சிக்கனில் ஒரு டைம் இந்த மாதிரி சிக்கன் சுக்கா கிரேவி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை, பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே கொடுத்துருக்க சாமான்லாம் நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நம்ம இடித்த இந்த பொருளை நல்லா சேர்த்துட்டு இது நல்லா வாசனை வர வரையும் வதக்கிட்டு வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு சேர்த்து வதக்கிட்டு நான் ஒரு 3/4 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். சிக்கன்லேயே தண்ணி விட்டு வெந்து வரும். இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு இன்னொரு 10 நிமிஷம் வேக விட்டுட்டு எடுத்திங்கன்னா கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடும். ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை தூவி இறக்கிக்கோங்க.